கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் பதவியேற்று முதல் முறையாக கன்னியாகுமரி திரும்பிய எம்பி விஜய் வசந்திற்கு நாகர்கோவிலில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து வரவேற்றனர். மேலும் எம்பி விஜய் வசந்த் நாகர்கோவிலில் உள்ள அனைத்து தலைவர்கள் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தன்னை வெற்றி பெற செய்த குமரி மக்களுக்கு மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு தனது தந்தை எவ்வாறு பணியாற்றினாரோ அதைப்போன்று இரண்டாவது முறையாக உங்களுக்கு பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதை வழங்கிய தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் இரண்டாவது முறையாக கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் பதவி ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக கன்னியாகுமரி வருகை தந்தார். அவருக்கு தொண்டர்கள் நாகர்கோவிலில் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பார்வதிபுரம் சந்திப்பில் உள்ள மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி சிலைக்கு நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மற்றும் திமுக, மதிமுக, காங்கிரஸ், விசிக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் நாகர்கோவில் மாநகர் பகுதியில் உள்ள அம்பேத்கர், காமராஜர், மார்ஷல் நேசமணி, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி போன்ற தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள அவரது தந்தை வசந்த்குமார் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பேசுகையில், தொகுதி மக்கள் தன்னை இரண்டாவது முறையாக வெற்றி பெற செய்துள்ளனர். அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். எனக்கு வாய்ப்பு வழங்கிய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கழகத்திற்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு குமரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு எனது தந்தையார் எவ்வாறு பணியாற்றினாரோ அதேபோன்று இரண்டாவது முறையாக என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்த உங்களுக்கு பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். குமரி மாவட்டத்தில் சாலை மேம்பாட்டிற்காக தனது முதல் பணியாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களிடம் 13 கோடி ரூபாய் பேசி பெற்று வந்துள்ளேன். மிக விரைவில் 4 வழி சாலை பணிகளை முடிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் என பேசினார்.